நீங்க நமக்கு எம்எஸ் ஆபீஸ்ல நம்ம பாதி தூரத்தை தாண்டிட்டோம். எப்படின்னா மொத்தமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டூல் தான் எம்எஸ் ஆபீஸ்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. ஒண்ணு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்காக வேர்ட் அப்படின்னு சொல்றோம். லெட்டர் ரெடி பண்றது, புக் ரெடி பண்றது, ரிப்போர்ட் ரெடி பண்றது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வேர்ட் தேவையா இருக்கும். அதிகபட்சமா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரே டூல் எது எம்எஸ் ஆபீஸ்ல? வேர்ட் மட்டும்தான். வேர்ட் தான். எக்ஸல்லாம் அதுக்கு அடுத்த ரேங்க். ஏன்னா நம்மளுக்கு கணக்கு போடுறது பெரிய வேலை. எக்ஸல்ல யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அக்கௌண்டிங் சம்பந்தமா இருக்கிறவங்க அல்லது மேனேஜ்மெண்ட்ல டாப் லெவல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து எக்ஸல் தேவையா இருக்கு. மற்றபடி சாதா எல்லாருக்கும் யூனிவர்சலா எல்லாருக்கும் தேவையா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா வேர்ட் மட்டும்தான். அடுத்த லெவல் கொஞ்சம் அதை விட குறைவா யூஸ் ஆகிறது எக்ஸல். ஓகேவா? ஆனா அதுக்கு ஏறக்குறைய எக்ஸலை விட அதிகமாவே பயன்படக்கூடிய இன்னொரு டூல் இருக்கு. அதுக்கு பேரு பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட்ன்றது என்ன கேட்டீங்கன்னா, நாம இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறோம்னு நினைச்சுக்கோங்களேன். கார்ட்டூன் மூவிஸ் பார்த்திருக்கிறீங்களா? கார்ட்டூன் மூவி பார்த்திருக்கிறீங்களா? பார்த்துட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் என்ன ஆகும், அதுல அனிமேஷன்ல வரும், பேசும், இல்ல எல்லா வேலையும் இது பண்ணும். இது என்ன கேட்டீங்கன்னா, இந்த கார்ட்டூன் மூவி எல்லாம் எப்படி ரெடி பண்றாங்க? நமக்கு தேவையான ஷேப்ஸ், நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நகர வைக்கிறது, அதையெல்லாம் செஞ்சு அனிமேஷன் பேரு. அவங்க வீடியோ தனியா ரெடி பண்ணுவாங்க. அந்த வீடியோக்கு தேவையான ஆடியோவை அப்புறமா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு தடவை வந்து ஆடியோ தந்துருவாங்க. இப்ப இதுதான் நார்மலா நடக்கிறது. பவர் பாயிண்ட் வந்து பெரிய அனிமேஷன் டூல் கிடையாது. ஆனா பவர் பாயிண்ட் என்ன மாதிரி டூல் தெரியுமா? நம்ம ஒரு கிளாஸ் நடத்த போறோம். சின்ன பசங்களுக்கு கிளாஸ் நடத்த போறோம், பெரியவங்களுக்கு கிளாஸ் நடத்த போறோம், அல்லது பொதுவா கம்பெனில ஒரு மீட்டிங் நடக்குது. கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி போர்டு மீட்டிங் அது இது சொல்லிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கும். அங்க வந்து நாம ஒரு சில புது விஷயங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம உட்காந்து கதையா சொல்லினே இருந்தோம்னா 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் கண்டிப்பா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் உண்மை. சரியா? ஏன்னா புது விஷயம் எதுவா இருந்ததுன்னா மூளை என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் தான் ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு மேல நிறைய புதுசு புதுசா வார்த்தை வந்துனே இருந்துன்னு வச்சுக்க, கண்ணை சொருக ஆரம்பிச்சிடும். இது வந்து நேச்சுரல். இது நம்ம பசங்க மேல குற்றமா சொல்றோம், வேற வழி இல்ல. நம்ம வந்து கத்துக்க வேண்டியது இருக்குது. ஆனா தொடர்ந்து 1 மணி நேரம் அளவுக்கு புதுசு புதுசா சொல்லினே இருந்தோம்னு வச்சுக்க, சரியா வர. அப்போ மைண்டுக்கு ஒரு விஷுவல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நம்மளால ஈஸியா அந்த விஷயத்தை அவங்களால ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். ஆனா வெறும் காதால கேட்கறது நிறைய பேருக்கு மைண்ட்லயே நிக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா, பவர் பாயிண்ட்ல ஸ்லைடா போடும். ஸ்லைடு என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு ஸ்லைடு முடிஞ்ச உடனே இன்னொன்னு, ஒரு ஸ்லைடு முடிஞ்ச உடனே இன்னொன்னு, அந்த மாதிரி நம்ம நினைக்கிற விஷயத்த நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணும். இப்ப நம்மோட டார்கெட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு புக் ரெடி பண்ணோம் இல்லையா? லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணான்னு ஒரு புக் ரெடி பண்ணோம். இந்த புக்கை பவர் பாயிண்டா மாத்துறது தான் நம்மளோட டாஸ்க். மாத்திட்டு இத பிரசன்ட் பண்ணணும். பிரசன்ட் பண்ணணும்னா லேப்டாப்ல போட்டு உங்களோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ஆன் பண்ணிட்டு போர்டுல நீங்க வந்து பிரசன்டேஷன் போகும்போது அந்த ஸ்லைடு என்ன சொல்லுது அப்படின்ற கண்டென்ட்டை நாம வாயால எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்லைட்ல கண்டென்ட் இருக்கும், ஆனா அதை திருப்பி படிக்கிறதுக்கு தேவை கிடையாது. வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலே, இது நம்ம வந்து ரீட் அலவுட் கொடுத்தாலே தானா படிக்க தெரியும். அதை செய்யறது நம்மளோட வேலை கிடையாது. அதை பத்தி நாம நம்மளுடைய வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க தமிழ்ல கூட சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த டாஸ்க் வந்து 2 பார்ட்டா இருக்கு. ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் ரெடி பண்ணு. இன்னொரு டாஸ்க் வந்து ரெடி பண்ணது பிரசன்ட் பண்றது. ஓகேவா? நீங்க அப்ப டீச்சர், நாங்க எல்லாரும் கீழே உட்காந்து நீங்க என்ன சொல்றீங்கன்றத கேட்போம். முடிஞ்சா கடைசியில கேள்வியும் கேட்போம். மொத்தமா 5 சாப்டர் இருக்குது இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. இதுல வந்து எல்லாரும் கம்பல்சரியா 2 சாப்டரையாவது சொல்லி ஆகணும். ஓகேவா? நீங்க எந்த 2 சாப்டர் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுல 5th சாப்டர் வந்து ரொம்ப சின்னது. ஓகேவா? நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய சாப்டரும் ஒரு சின்ன சாப்டரும் நீங்க எடுத்தாகணும். 5th சாப்டர் நீங்க எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க. ஆனா அது கூட ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் அல்லது தேர்ட் சாப்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சாப்டர் கூட எடுத்துக்கணும். லாஸ்ட் சாப்டர் நீங்க எடுத்துக்கலாம். மினிமம் 2 சாப்டர் சொல்லணும். நீங்க ஃபுல்லா சொன்னீங்கன்னா சந்தோஷம். யாராவது ஒருத்தர் ஃபுல் ஸ்டோரியும் சொன்னீங்கன்னா அதுவும் அக்செப்டபிள் தான். ரைட். இப்ப நம்ம பிராக்டிகலுக்கு வருவோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது சொல்லியாச்சு. விண்டோஸா பவர் பிஎன்டி, நம்ம புதுசா ஒரு டூலுக்கு போறோம். பவர் பிஎன்டி. அந்த இதை கொஞ்சம் நகர்த்தி விடுமா, அந்த பெண்ணை நகர்த்தி விட்டு இந்த பக்கத்தாடி.
பாதி டேபிள்ல தள்ளி விட்டேன், பாதியில தள்ளி விட்டேன். ஓகேவா? பவர் பாயிண்ட்ன்றது தான் அது. ஆனா பிஓஐஎன்டி போடுறது கிடையாது, பிஓஐ. அது ரெண்டு ஓஐ நம்ம எடுத்துறோம். பவர் பிஎன்டி ஃபார் பவர் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்டர் தட்டுவோமா? என்டர் தட்டினோம்னா பவர் பாயிண்ட் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகுதா? பவர் பாயிண்ட்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட போடலாம். நம்ம புக்ல நோட்ல எல்லாம் அடிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பவர் பாயிண்ட்ல வரக்கூடியதெல்லாம் அப்படியே பெருசு பெருசா ஈஸியா பாக்குற மாதிரி விஷுவல் எஃபெக்டோட இருக்கு. இங்க வந்து நமக்கு பிரிண்ட் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. இதுல என்னது முக்கியம்? பாக்குறதுக்கு பிளசண்டா இம்ப்ரெசிவா மாத்துறது தான் இங்க நம்மோட எய்ம். இதுல டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம ஓபன் பண்ணும்போதே நீங்க எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறீங்கன்னு நாம சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டெம்ப்ளேட்னா என்னது? நீங்க இப்ப நெயில் ஆர்ட் அது இதெல்லாம் பண்ணும்போது பியூட்டிஷியன்ல என்ன பண்றாங்க, ஒரு டிசைனுக்கு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு பொட்டு வேணுமா, இந்த மாதிரி பொட்டு, இந்த மாதிரி பொட்டு, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நெயில் ஆர்ட் வேணுமா, அதுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம எது வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இங்க என்ன கேட்டீங்கன்னா, நாம ஒரு டிசைன் டெம்ப்ளேட்ட முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்குதோ அது நாம சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எது சூஸ் பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கும் இது மாதிரி ஓபன் பண்ணும்போது இதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வரும். அதுக்குள்ள நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாங்க் டெம்ப்ளேட்டும் சூஸ் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம். பிளாங்க் பிரசன்டேஷன் சொன்னோம்னா சாதா ஒயிட் பேக்ரவுண்ட் பிளாக் டெக்ஸ்ட் அந்த மாதிரி வரும். நம்ம எது பண்ணலாம்? இருக்கிறதுலயே ரொம்ப அடிமட்டமானதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க இருக்கிறதுலயே இம்ப்ரெசிவானது உங்களுக்கு எது தோணுதோ அது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் பிளாங்க் பிரசன்டேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, இப்போ கிளிக் டு ஆட் டைட்டில் கேக்குதா? நம்ம கதையோட டைட்டில் நாம இங்க ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, எல்லார்கிட்டயும் லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா புக் இருக்குது. இப்ப என்கிட்டயும் அந்த புக் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது அப்படியே வேர்ட்ல ஓபன் பண்ணிடுங்க. வேர்ட்ல லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா ஓபன் பண்ணிடுங்க. என்னமோ சொல்லுது. இங்க டைட்டில்ல வந்து நான் என்ன பண்றேன், கிளிக் ஹியர் டு ஆட் டைட்டில் சொல்லுதா, லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஓகேவா? இப்படி சொல்லிட்டோம். இது டைட்டில். இதுல ஆத்தர் யாரு? யாரு இது நம்ம கிரியேட் பண்றோமோ அவங்க பேரு. உங்க பேர் தான் இதுல ஆத்தர் நேம்ல வரும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் கோபான்னு போடுறேன், ட்ரேடோட பேரு. நீங்க எது வேணும்னா போட்டுக்கோங்க. இப்ப இந்த லெஜெண்ட்ஸ் லார்ட் கிருஷ்ணான்றது உங்களுக்கு இப்படி இருந்தாலே போதுமா? கொஞ்சம் நீங்க கலர் மாத்தணும், இல்ல போல்ட் ஆக்கணும், பெருசாக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா செய்யலாம். நம்ம கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல். ஓகேவா? அப்புறமா பெருசாக்கிறதுக்கு நம்ம வழக்கமா கண்ட்ரோல் ஷிஃப்ட் தேர்ட்டி தான் கொடுப்போம்ல, அது வேலை செய்யும். கண்ட்ரோல் பி போல்ட் ஆக்கும். எல்லாமே அப்படியே வேர்டு எக்ஸல் இருக்கிற அதே ஷார்ட்கட்ஸ் இங்க வேலை செய்யும். அதனால நம்ம புதுசா எதுவும் கத்துக்க வேண்டியது இல்லை. நம்ம என்ன புதுசா கத்துக்கிறோம், டெக்ஸ்ட் கொச கொச கொசன்னு பேப்பர்ல இருக்கும். அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பிளசண்டா பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம இங்க பண்ண போறோம். சரியா? சரி, இப்போ இந்த ஸ்லைடை நாம போட்டோம்னா ஃபுல் ஸ்கிரீன்ல எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு என்ன பண்ணணும்னா F5 அழுத்தணும். பிரசன்டேஷன் ஆன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? F5 அழுத்தினோம்னா இந்த பிரசன்டேஷன் அப்படியே நமக்கு இருக்கு. என்னடா பொறுமையா லோட் ஆகுது, வந்துரும் கவலைப்படாது. லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அப்புறம் கோபா தெரியுதா? நடுவுல நம்ம அந்த இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய குட்டி குட்டியா கட்டம் போட்டதெல்லாம் காட்டியதுல அதெல்லாம் பிரசன்டேஷன் மோட்ல வராது. அதெல்லாம் வந்து டிசைன் மோட். நாம தயாரிக்கும் போது வரும். ஓகேவா? நம்ம சமைக்கும் போது கிச்சன்ல ஏதாச்சும் 4 கரண்டி 2 ஸ்பூனு அது இது எல்லாம் எரிஞ்சு கிடைக்கும். ஆனா பிரசன்ட் பண்ணும்போது சாப்பாடு போடும்போது அப்படி இருக்காது. எல்லாமே நீட்டா சரி பண்ணிடுவோம். அதேதான் இங்க நாம டிசைன் பண்றோம், கண்டென்ட்டை ரெடி பண்ணும்போது அந்த கட்டம்லாம் நமக்கு இருக்கு. ஆனா பிரசன்ட் பண்ணும்போது பிளசண்டா வரும். சரி, இது மட்டும் போதுமா எதிராளி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? இது வருது, டெக்ஸ்ட் பெருசா வருது. ஆனா இப்ப நம்ம ஒரு சின்ன பசங்களுக்கு பிரசன்ட் பண்றோம், இல்ல யாருக்காச்சும் ஒரு ஒரு ஆடியன்ஸ், நல்ல இவங்களான ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, பிரியதர்ஷினி, அவங்களுக்கு நாம எப்படி பிரசன்ட் பண்ணணும்? எப்படின்னா கொஞ்சம் சின்னதா அனிமேஷன்ஸ் இருந்தா நல்லா இருக்கு. அனிமேஷன்னா
அப்படியே இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அப்படியே மேல இருந்து கீழே வர மாதிரி இல்ல கீழே இருந்து மேல போற மாதிரி சுத்தி சுத்தி வர மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்தி செஞ்சா பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அந்த அதாவது நம்ம ஏதோ ஒரு ஃபார்மல் டெக்ஸ்ட் பாக்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை எப்படி பண்ணலாம்னா சிம்பிள். இங்க பாருங்க, இப்போ லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணாவுக்கு நான் அப்ளை பண்ண போறேன்னா இது உள்ளால கிளிக் பண்ணிட்டு எங்க வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். இது உள்ளால எங்க வேணும்னா கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு அனிமேஷன்ஸ் அனிமேஷன்ஸ் இது உள்ளால போனோம்னா நிறைய டைப் இருக்குது. இங்க பாருங்க, இதுல அப்பியர், ஃப்ளை இன், ஃப்ளோட் இன், ஸ்பிளிட், அதுக்கப்புறம் எம்பசிஸ் கீழே இருந்து கலர் பல்ஸ், ட்வீட்டர், இதுல நீங்க எது வேணும்னா யூஸ் பண்ணலாம். நாம என்ன பண்ணுவோம், ஒரு எடுத்த உடனே செம்மையா அதாவது எப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு இது அனிமேஷன் தான்றது நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒண்ணு நம்ம போடுவோம். எப்படின்னா குதிச்சு குதிச்சு வர மாதிரி போடுவோம். ஏன்னா கிருஷ்ணரும் அது மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறவர்னு அப்படி குதிச்சு குதிச்சு வந்து உள்ள வர மாதிரி நம்ம டைட்டில் போடுவோம். சரியா? அப்புறம் நம்மளோட பேரு இதுக்கு ஒரு அனிமேஷன் தரணும்ல, இது இதுல கிளிக் பண்ணா இது பாரு, இது ஃபுல்லா செலக்ட் பண்ணணும்ல அவசியம் இல்ல. ஜஸ்ட் அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க பாரு, இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன கலர் பல்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அப்படி சும்மா பல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அப்படி அடிக்குது. பல்ஸ்னா இப்படி டக்குன்னு அடிக்கிறது. இப்ப நாம இப்ப பிரசன்டேஷனை ஃபுல் ஸ்கிரீன் மோடு கொண்டு போனா என்ன நடக்குது பாருங்களேன். ஐயோ, அடுத்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா இன்னொரு இதை எழுதின பேரு, ஆனா அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. அது நாம இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பாருங்க, செகண்ட் லேயர்ல இருக்கிற அனிமேஷனை கொடுத்துட்டோம். நாம அதுக்கு பதிலா என்ன செய்யலாம், அதுக்கு பதிலா கலர் பல்ஸுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், க்ரோ அண்ட் டர்ன் இல்லைன்னா ஃபேட் இல்ல ஃப்ளை இன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், இப்ப நாம ஆன் பண்ணோம்னா அது பாரு, நம்ம டெக்ஸ்ட போட்டுட்டோம். போட்டது இது பாரு, ஒரு அழுத்த அழுத்தினா லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, இன்னொரு அழுத்த அழுத்தினா கீழே இருந்து வராங்க. ஓகேவா? இந்த மாதிரி அப்ப நம்ம டெக்ஸ்ட் இமேஜ் எதுவா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், முதல்ல அது அதனோட லொகேஷன்ல போட்டுறோம். அதுக்கப்புறம் அது எப்படி வரணும்ன்றத அனிமேஷன் வழியா டிசைட் பண்றோம். சரியா? பம் எஸ்கேப். இப்போ சரி, இந்த ஒரு ஸ்லைடுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த ஒரு ஸ்லைட்லயே நாம சில விஷயம் பண்ணலாம். என்ன சொல்லு, நம்ம புக்ல கவர் இமேஜ் ஒன்று போட்டோம் இல்லையா, அது தூக்கிட்டு வந்து இங்க போட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கும்ல. அந்த படத்தை வந்து இதுல மூணாவது லேயர்ல வரவழைக்கலாம். எப்படின்னா முதல்ல லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா டைட்டில், ரெண்டாவது யார் எழுதினாங்க, மூணாவது அந்த இமேஜ் அப்படியே வந்து நம்மளுக்கு உள்ள வர மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் புக்கை ஓபன் பண்ண சொன்னேன். புக்ல இருந்து அந்த இமேஜை சுட்டுன்னு வந்துரும். இதுல வந்து எனேபிள் எடிட்டிங், இந்த படத்தை தூக்கி அங்க போடும். நீங்க கவர் போட்டோ போட்டாலும் போடலாம். கவர்ல நம்ம போட்டோ போட்டோம்ல, அது போட்டாலும் போடலாம், இது போட்டாலும் போடலாம். இப்போ இந்த போட்டோல இங்க கிளிக் பண்ணுங்க, கண்ட்ரோல் சி கொடுங்க. அப்படியே போயிட்டு பவர் பாயிண்ட்ல கண்ட்ரோல் வி கொடுங்க. எதுலயும் இல்லாம, அதாவது எந்த டப்பாவையும் கிளிக் பண்ணாம கொடுக்கணும். கொடுத்துட்டா நடுவுல வந்து உட்கார்ந்துட்டாரா, இவரை தூக்கி ஒரு ஓரமா போடுங்க. ஓகேவா? இல்ல கீழே போடுவோமா மேல போடுவோமா, மேல கீழே போடலாமா, கீழே போட்டா இந்த இதை கொஞ்சம் மேல தள்ளிடுவோமா, டைட்டில தூக்கி மேல நகர்த்திடலாம். இங்க பாருங்க, இந்த கோட் மேல கிளிக் பண்ணா நகரும். நாம டைட்டில் இருக்கிறத மேல தள்ளிடுவோம். கோப்பான்றது கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளிடுவோம். அப்புறம் கிருஷ்ணருக்கே இடம் இல்லாம நம்ம டைட்டில் போடுறதுல அர்த்தம் இல்ல, அவரை வச்சு இல்ல, அவருக்கு நல்ல ஒரு வசதியான இடத்தை கொடுப்போம். கொஞ்சம் பெருசா. என்ன சொல்றீங்க, எஸ் நோவா? இடம் கொடுக்கலாமா வேணாமா? சரி, இப்போ பெருசாக்கிடுவோம். இது கொஞ்சம் பெருசாக்கிட்டா இதுல அனிமேஷன் இப்ப நான் இன்னும் அப்ளை பண்ணல. கிருஷ்ணரும் வந்து ஒரு அனிமேஷன்ல வந்தா தானே நல்லா இருக்கும். எல்லாமே இப்ப வெறும் சாதா டெக்ஸ்ட் எல்லாம் அனிமேஷன்ல வருது. மேல போங்க, அவர் மட்டும் சுத்தி சுத்தி வர மாதிரி போடுவோமா, ஸ்வைவல்னு ஒண்ணு இருக்குது. ஓகேவா? நீங்க சரி, இப்ப நாம F5 கொடுத்தோம்னா see what happens, blank-ஆ வரும். இப்ப ஒரு அழுத்தினா லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. என்னப்பா
ஏன்பா பாதியில நிக்கிற கோபா ஓ மேலே நிறுத்திட்டோமா நம்ம பாதி தூரத்துல ரைட் ரைட் இதை எழுதின உடனே பாரு சுத்தி சுத்தி கொஞ்சம் கண்ணு இதுவாகுது சரி சுத்தி சுத்தி வந்துட்டாரு ஓகேப்பா நீங்க வேற அனிமேஷன் கொடுத்துங்க சும்மா நான் வந்து இதெல்லாம் சஜஸ்ட் பண்றேன் இது ஓகேப்பா இப்ப நம்ம ஏதாவது பெருசா பண்ணோமா அதுலயே அது எங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னு கேட்டது அதுல லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணான்னு டைப் பண்ணோம் கீழே ஆத்தர் நேம் கேட்டது அதுல டைப் பண்ணிட்டோம் அப்புறம் ஒரு படத்தை தூக்கி வந்து போட்டோம் இது மூணுத்துக்கும் 3 அனிமேஷன் கொடுத்தோம் சில சமயத்துல நாம ஆர்டர் மாத்தி கொடுப்போம் எப்படின்னா முதல்ல ஆத்தர் நேமுக்கு அப்புறம் டைட்டிலுக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது சரி கிடையாது அப்ப என்ன பண்ணணும்னா அனிமேஷன்ல போயிட்டு நோ அனிமேஷன் கொடுக்கணும் முதல்ல எல்லா அனிமேஷனையும் இதுல போனோம்னா எல்லாத்தையும் அதாவது ஆரம்பத்துல இருந்து 50 பரோட்டான்னு சொல்லணும்னா இந்த பார் மோர் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் மோர் மோஷன் பார்த்து நன்னு மேல இருக்கு பாரு அந்த எலமெண்ட் மேல கிளிக் பண்ணிட்டு இது பாரு இப்ப 3ன்னு இருக்குது இது 3ஆவதா வரும் நான் இது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து 50 பரோட்டா சாப்பிடணும்னு என்ன செய்யணும் முதல்ல இது உள்ளால கிளிக் பண்ணா இது 1ன்னு இருக்கும் இதுக்கு நான் நன்னு கொடுக்கணும் இதுக்கு வந்து நன்னு சூஸ் பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது இருக்கிறதுக்கு நன்னு சூஸ் பண்ணும் மூணாவதுக்கு நன்னு சூஸ் பண்ணும் திரும்ப நான் ரீஅப்ளை பண்ணும் செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஆரம்பத்துல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட்னு சொல்லிட்டு நானே ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும் இந்த ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணது உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா ஈஸி தான் ஓகேவா பவர் பாயிண்டே ஈஸி தான் ஏன்னா இதுல நம்மளுக்கு டைப்பிங்லாம் பெரிய வேலையெல்லாம் கிடையாது சிம்பிளா வேலை முடிஞ்சிடும் ரைட்டா சரி இப்போ அடுத்து கண்ட்ரோல் எம் நியூ ஸ்லைட் வேணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது ஹோம்ல போங்க ஹோம்ல போயிட்டு நியூ ஸ்லைட் இங்க நீங்க டைட்டில் ஸ்லைடு கிடையாது சாதா டைட்டில் அண்ட் கண்டென்ட் இது விஷுவலா சூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணாம நாம வேகமா ஒர்க் பண்ணினே இருக்கிறோம் ஷார்ட்கட் இருந்தா நல்லா இருக்கும் கண்ட்ரோல் எம் கொடுத்தோம்னா அதுவே டிஃபால்ட் ஸ்லைட தானே போட்டுக்கும் கண்ட்ரோல் எம் ஷார்ட்கட் என்ன சொல்லுங்க புது ஸ்லைடுக்கு கண்ட்ரோல் எம் ஓகேவா இப்போ நம்ம கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போனோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குது இருங்க இதுல சைல்ட்ஹுட்னு இருக்குதா இந்த சைல்ட்ஹுட் நம்ம ஒரு ஸ்லைடு ஃபுல்லும் வர மாதிரி போடலாம் தானே ஏன்னா அது சாப்டரோட ஹெட்டிங் தானே ஒரு ஸ்லைட்ல சைல்ட்ஹுட்னு போட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அப்புறமா சொல்லலாம் அதானே நல்லா இருக்கும் இப்போ இந்த இடத்துல பெருசா டெக்ஸ்ட் வேணும்னா வேர்ட்ல நாம வேர்ட் ஆர்ட்னு ஒண்ணு சொல்லுவோம் ஞாபகம் இருக்குதா வேர்ட் ஆர்ட் அந்த வேர்ட் ஆர்ட் இங்கேயும் இருக்குது நீங்க இதுல இப்படி கிளிக் பண்ணோம்னா நிறைய ஸ்டைல்ஸ் வரும் நீங்க இது நமக்கு எது பிடிச்ச ஸ்டைலோ அந்த ஸ்டைல சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு இதுல சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு இன்னும் பெருசா ஆக்கிடலாம் ஓகேவா டைப் பண்றது பெருசாக்குறது இதெல்லாம் நம்ம விருப்பம் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் இதுல அப்படியே இதுல இருக்கும் போதே ஒரு அனிமேஷனுக்கு போயிட்டு கண்ண மூடின்னு ஏதாவது ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுத்துடலாம் எந்த எஃபெக்ட்னு எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஏதாவது ஒண்ணு கொடுத்தாகணும் அவ்வளவுதான் நான் வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன் நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுங்க சரியா நிறைய எஃபெக்ட் இருக்குது நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எது வேணும்னா நிதானமா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் சரியா இப்ப பாருங்க நான் F1 F5 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணான்னு வரணும் லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அடுத்தது கோபான்னு வந்துடுது அடுத்தது கிருஷ்ணரோட போட்டோ வந்துடுது இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்க செகண்ட் ஸ்லைடு சைல்ட்ஹுட் ஓகேவா சைல்ட்ஹுட்னு வந்துடுதா இதுக்கு அடுத்த ஸ்லைடு கிடையாது இதுக்கு அடுத்து நான் போனாக்கா க்ளோஸ் ஆயிடும் எண்ட் ஆஃப் பிரசன்டேஷன் எஸ்கேப் கொடுத்தா வெளியில வந்துரும் பிரசன்டேஷன்ல நம்ம எப்போ வெளியில வருவோம் எஸ்கேப் கொடுத்தா வெளியில வரும் F5 கொடுத்தா பிரசன்டேஷன் ஆன் ஆகும் சரியா அப்புறமா நியூ ஸ்லைட் வேணும்னா என்ன சொல்லி இருக்குது நியூ ஸ்லைடுக்கு என்ன ஷார்ட்கட் கண்ட்ரோல் எம் அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு ஹோம் மெனுல நியூ ஸ்லைடு கொடுத்துட்டு அது உள்ளால எந்த டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம் ஆனா அதை விட நம்ம ஒர்க் பண்ணும்போது டிஃபால்ட் ஸ்டைல்ல வரணும்னா கண்ட்ரோல் எம் கொடுத்தா சீக்கிரமா வந்துடும் சரி இப்போ இன்னொரு கண்ட்ரோல் எம் கொடுக்குறேன் கண்ட்ரோல் எம் இதுல வேர்டுக்கு போயிட்டு இந்த டைட்டில் வந்து பர்த்னு கொடுங்க பர்த் இங்க அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு கீழே இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்ல லார்ட் கிருஷ்ணா இப்படி ஆரம்பிச்சு வருதா இத கொண்டு வரணும்
இவ்வளோத்துக்கு அப்புறமா இவங்க அப்பா வந்து அவரை தூக்கின்னு போறது இருக்குது. சரியா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இதையெல்லாம் காப்பி பண்ணி அங்க கொண்டு போவோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றத பாத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் சி, இதுல இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். அது என்ன பண்ணி இருக்குது பாருங்க, கண்டபடிக்கு அடிச்சு கொடுத்துருக்குது, ரைட்டு. ஆனா கண்ட்ரோல் ஜே கொடுங்க, ஜஸ்டிஃபை. இப்படி கொசன் டெக்ஸ்ட் வரக்கூடாது, ஓகேவா? அது மாதிரி வர்றதுக்கு நம்ம வேர்ட்லயே அடிச்சு போலாம். கொசான்னு டெக்ஸ்ட் பார்த்தா இருக்கவே கூடாது. கொஞ்சமா டெக்ஸ்ட், விஷுவல்ஸ் அதிகமா இருக்கணும், ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் இந்த ஸ்லைட்ல வச்சுக்குவோம். அடுத்த ஸ்லைட்ல இன்னொன்னு கொண்டு போய்க்கலாம். இது நான் ஒரு பேராகிராஃப்க்கு அப்புறம் இருக்கிறத டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு கவுனிங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் தேவகி அவங்க இவங்களுக்கு வசுதேவா அண்ட் தேவகி, அப்புறம் கிருஷ்ணாஸ் பேரண்ட்ஸ் இரு. அடுத்த சென்டென்ஸ் இது எங்கம்மா முடியுது, இங்க. அப்புறமா இங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு இருக்குது பாருங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல நாம மினிமம் வந்து 18 ஃபாண்ட் ஆகுது, ஃபாண்ட் சைஸ் 18 வைக்கணும். அதுக்கு மேலதான் இருக்கணுமே தவிர கீழே இருக்கக்கூடாது. இதுல டீசென்ட்டா இருக்குது, இதுல ஓரளவுக்கு பரவாயில்ல, இது வந்து இருக்கலாம், ஓகேவா? இப்ப அநேகமா நம்ம அந்த செகண்ட் பேரால இருந்து கொஞ்சம் எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன். போடுவோமா? நீங்களும் வந்து உங்க முடிவுக்கு பண்ணுங்க. அதாவது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, புக்ல இருக்க கண்டென்ட் ஃபுல்லா இதுல வரணும். ஆனா எந்த ஸ்லைட்ல எவ்வளவு போடுறீங்க, எந்த ஸ்லைட்ல எந்த படத்தை போடுறீங்க, இது எல்லாம் நாம என்ன பண்ணலாம், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப இந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பாதியா குறைச்சிட்டு இந்த இடத்துல அவரு தலையில தூக்கின்னு போனார்ல ஒரு போட்டோ, அதை தூக்கி இங்க போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குழந்தைய தூக்கின்னு போனார்ல அந்த போட்டோவை இங்க பக்கத்துல போட்டுடலாம். அதனால இது சின்னதாக்கிட்டு இந்த போட்டோவை எடுத்துன்னு வந்து, ஏன்னா நம்மளுக்கு பாக்குறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அதாவது வந்து டெக்ஸ்ட கொடுத்தோம்னா யாரும் அதை பாக்குறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எது எதெல்லாம் இம்ப்ரெசிவா இருக்கும், போட்டோ, வீடியோ, கிராஃப், ஓகேவா? இதுக்கு மேல டேபிள் போட்டீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. டேபிள் டேட்டாவை பார்த்தாலே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சொருக ஆரம்பிச்சிடும். டெக்ஸ்ட பார்த்தா அதை விட மோசம், நம்ம கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும். சரியா? அதனால அது நாம அவாய்ட் பண்ணிடணும். இங்க காப்பி பண்ணிட்டு இந்த போட்டோவை தூக்கின்னு போயிட்டு இங்க பாருமா, இதுல வெளியில, அதாவது இந்த பர்த், லார்ட் கிருஷ்ணா இந்த மாதிரி எந்த டப்பாவும் இல்லாம வெளியில சாதா ஸ்பேஸ்ல இப்படி கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுங்க. கொடுத்துட்டு இவரை தூக்கி இப்படி நகர்த்துங்க. நகர்த்திட்டு இந்த போட்டோவை கொஞ்சம் பெருசாக்கிக்கும். எவ்வளவு இடம் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்கிடுவோம். ஆக்கிட்டு இந்த மூணுத்துக்கும் நம்ம இந்த ஸ்லைடுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். இந்த மூணுத்துக்கும் இங்க பாரு, பர்த்ல கிளிக் பண்ணிட்டேன்னா, கிளிக் பண்ணிட்டு இது பாரு அனிமேஷன். இதுல நான் சும்மா உள்ளேயே போல, சும்மா ஏதாவது ஒரு அனிமேஷனை கொடுத்துடுறேன். அப்புறம் இதுலயும் இங்க பாருங்க நான் என்ன செய்யணும், 3 பேரா இருக்குது, புரியுதா? நான் இந்த 3 பேராவிலையும் கிளிக் பண்ணக்கூடாது. எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல கர்சர் கவுனிங்க, எல்லாரும் ஒரு இடத்துல கர்சரை மட்டும் வச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான ஒரு எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரோ அண்ட் டர்ன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணும், ஒரு இடத்துல நான் ஒரே ஒரு இடத்துல தான் கர்சர் வச்சிருந்தேன், செலக்ட் ஆலாம் கொடுக்கல. ஆனா அது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் தனித்தனியா அந்த இதை பண்ணிக்கும். இப்போ லாஸ்டா இவங்க இந்த போட்டோவுக்கு ஒரு அனிமேஷன், இதையும் சுத்த விட்டா நல்லா வராது. அப்பியர், ஐயோ அப்பியர் ரொம்ப வேகமா வருது, ஃபேட். சரி, அப்புறம் ஃப்ளைஇன். சரி, கீழே இருந்து வர மாதிரி இருக்கட்டும், ஏன்னா நமக்கு அப்ப அதுதான் தெரியும். இப்ப நமக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க, ஒரு டைட்டில் ரெடி பண்ண தெரியும், கண்ட்ரோல் எம் கொடுத்து நியூ ஸ்லைடு போட தெரியும். அப்புறமா சாப்டர் ஹெட்டிங் வருதுன்னா அது வந்து நம்ம ஒரு பெரிய டெக்ஸ்டா போட்டு அனிமேஷன் கொடுக்க தெரியும். அப்புறம் நியூ ஸ்லைடு கொடுத்துட்டு அங்க இருக்க டெக்ஸ்ட காப்பி பண்ணி வந்து இங்க போடுறதுக்கு தெரியும், போட்டோ காப்பி பண்ணி போடுறதுக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன், F5 கொடுக்குறேன், F5 கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இங்க பாருங்க, இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல சைல்ட்ஹுட்னு வந்துருதா, அதுக்கப்புறமா பர்த், ஒரு 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 அந்த இதுவும் புல்லட்டும்
இப்ப நமக்கு அனிமேஷனோட வருது. அப்புறமா அவங்க அப்பா தூக்கிட்டு போறாரு. ஓகேவா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ஆனா இது நம்ம ஒரு கொஞ்சோண்டு இம்ப்ரூவ் பண்ண இதை விட நல்லா இருக்கு. என்ன சொல்லுங்க பாக்கலாம்? இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் ஒரு ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடுக்கு மாறுது இல்ல, மாறும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு டிரான்சிஷன் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து செகண்டுக்கு வரும்போது, செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு வரும்போது, தேர்ட்ல இருந்து இப்ப நம்ம சினிமால எல்லாம் சினிமால எல்லாமே பழைய காலத்துல ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீனுக்கு போகுதுன்னா ஒரு ஸ்கிரீன் இப்படி நகர்ற மாதிரி பழைய காலத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு இந்த சீன் முடிஞ்சிட்டு அடுத்த சீனுக்கு போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. டிராமால எல்லாம் கண்டிப்பா அந்த இது பழைய, ஏன்னா ஒரு ஆளுங்க ரெடி ஆகி வரணும்ல, ஒரு சீன் முடிஞ்சிட்டு அடுத்த சீனுக்கு வராங்கன்னா அது இங்கேயும் அதேதான். ஒரு ஸ்லைடு முடிஞ்சிட்டு இன்னொரு ஸ்லைடு வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை பண்றோம். எப்படி அப்ளை பண்றது? இங்க பாரு, இந்த மூணையும் இங்க பாரு, இதுல கிளிக் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒண்ணுல, மூணுல ஏதாவது ஒண்ணுல கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இந்த மூணு செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆயிடுதா? மூணுன்னு இல்ல, நீங்க 100 எத்தனை வேணா வைங்க. டிரான்சிஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ்ன்ற மெனுக்குள்ளால போங்க. போயிட்டு இங்க பாரு, அனிமேஷன் மாதிரியே டிரான்சிஷன்லயும் நிறைய எஃபெக்ட் இருக்குது. கட், ஃபேடு, புஷ், வைப், ரேண்டம் பாஸ் ஷேப், அன்கவர், கவர், அப்புறம் ஃபிளாஷ். ஓகே, நம்ம ஆர்பிட் இதோ பாரு, இங்க இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட், எக்ஸ்ட்ரா இது கொடுக்கிறது. இதுல பேன் சொன்னா என்ன வருது பாப்போமா? டைனமிக் கண்டென்ட், பேன், பிளிப். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். இரு, இப்போ இப்ப நம்ம FN FI கொடுத்தோம்னா என்ன நடக்குது பாருங்க. ஒரு ஸ்லைடு முடிஞ்சிடுதா? இந்த ஸ்லைடு முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்லைடு வர்றதுக்கு ஒரு எஃபெக்ட் வருது. ஆனா அது அந்த அளவுக்கு விசிபிளா இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? இரு, நான் கொஞ்சம் அந்த ரேண்டம் பார்ஸ்ன்றது போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு ஸ்கிரீன்ல ஈஸியா இருக்கும், இல்ல அன்கவர் ஈஸியா இருக்கும். ரேண்டம் பார்ஸ் நான் சூஸ் பண்றேன். இப்போ FI கொடுத்தா இங்க பாருங்க, புது ஸ்லைடு வந்ததும் ஒரு ரேண்டம் பார்ஸ் வருது. அப்புறமா இங்க பாரு, ஒண்ணு முடிஞ்சதும் அடுத்ததுக்கு வரும்போது அந்த டிரான்சிஷன். டிரான்சிஷன் என்ன கேட்டீங்கன்னா மாறுறது, ஒண்ணுத்துல இருந்து இன்னொன்னுக்கு மாறுறது. இப்பயும் பாருங்க. ஓகேவா? அதாவது அந்த ஒரு ஸ்லைடுல இன்னொரு ஸ்லைடுக்கு மாறும்போது ஒரு சின்ன அனிமேஷன் வரும். அதுக்கு பேரு டிரான்சிஷன் பேரு. நீங்க எது வேணும்னா வைங்க, அதுல நிறைய எஃபெக்ட் இருக்குது. நான் சும்மா ரேண்டம் பார்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லுங்க? செலக்ட் ஆல் ஸ்லைட்ஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணணும். நீங்க இது கடைசியாவும் அப்ளை பண்ணலாம், முதல்ல இருந்தும் கொடுக்கலாம். ஆனா முதல்ல இருந்து கொடுக்கும்போது பிரச்சனை ஆகும். எப்படின்னா நடுவுல எதுக்காவது நம்ம ஒரு ஸ்லைடுக்கு மறந்துட்டோம்னா அது நார்மலா வந்துடும். அதனால நீங்க செஞ்சு முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஒரு ஸ்லைட்ல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லா ஸ்லைடையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து எனக்கு இதே ப்ராசஸ் தான். கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு இங்க இருந்து டெக்ஸ்ட சுடணும், இமேஜ காப்பி பண்ணணும். ஒரு பேராகிராஃப் இந்த இடத்துல இருக்குது, இந்த பேராகிராஃப் அங்க கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்க வந்து டைட்டில்ல வந்து பர்த் மட்டும்தான். ஏன்னா முடியிற வரைக்கும் பர்த்ன்றது மாறக்கூடாது. இந்த சாப்டர் முடியிற வரைக்கும் நான் இப்ப என்ன பண்றேன்? கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். குடிச்சிட்டு ஒரு சென்டென்ஸையும் சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். பெரிய சென்டென்ஸே வரக்கூடாது, இதுல பெரிய டெக்ஸ்டே வரக்கூடாது. வந்தா எதுல இருக்கிறவங்களுக்கு இரிட்டேஷன் ஆயிடும். அப்புறமா செலக்ட் ஆல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தேன் கொடுத்து பெருசாக்கிக்கிறேன். ஸ்லைடை விட்டு வெளியில போகாம மட்டும் கண்டென்ட் நம்ம பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகேவா? டன். இப்போ பர்த்துக்கு ஒரு அனிமேஷன் வழக்கம் போல ஒரு ஸ்லைடை முடிச்ச உடனே ஒரு அனிமேஷன், இதுக்கு ஒண்ணு. அப்புறமா இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு சும்மா ஒரு எதுலயாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட். இப்போ நான் இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் இப்படி கண்டினியூ பண்ணா உங்களால பண்ண முடியுமா? நீங்களே பண்ணுவீங்களா ஒரு சாப்டருக்கு? அவ்வளவுதான். சரியா? இப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பண்ணுங்க. செகண்ட் சாப்டருக்கு புதுசா ஒண்ணும் இல்ல, அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நடுவுல என்ன செய்யணும்? ஒரே ஒரு அந்த பெரிய இது கொடுத்து ஒரு ஸ்லைட்ல செகண்ட் சாப்டரோட டைட்டில் வரணும். அதே மாதிரி அந்த செகண்ட் சாப்டரோட எல்லா இதுலயும் அந்த மேல கேப்ஷன்ல வந்து நம்ம எங்க இருக்கிறோமோ அதனோட பேரை நாம ஒவ்வொரு இதுலயும் டைப் பண்ணணும். ஓகேவா? செய்யுங்க. செய்யும் போது டவுட் வருது, நான் கிளியர் பண்றேன். இப்ப நம்ம MCQ கண்டினியூ பண்ண வேணாம்.
நீங்க போயிட்டு செய்யுங்க, ஏன்னா புது எக்ஸசைஸா இருக்குது. மதியம் எம்சிக்யூ நடத்துறேன், 1:30 மணி கிளாஸ் இருக்குது. சரியா? அவங்க சரி.